இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திரு வருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுதே நமக்கு நினைவுக்கு வருவது திருமுழுக்கு யோவான். என்றால் திருமுழுக்கு யோவான் அறைகூவல், பாதையை செம்மையாக்குங்கள், மனமாறுங்கள், பாதையை செம்மையாக்குங்கள் என்ற அழைப்பு. ஏன் இவர் அழைக்கின்றார்? எஸ்ஐயா இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகின்றார், பாலைவனத்திலே ஒரு கூக்குரல் ஒலிக்கும், ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்கான அந்த கூக்குரலை எழுப்பக்கூடியவர் என்று திருமுழுக்கு யோவானை பற்றி ஏற்கனவே எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்லி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த மனிதர் அவர் நாட்டுக்குள் வாழவில்லை, மாறாக பாலைவனத்தில் வாழுகின்றார். பாலைவனத்தில் ஏன் வாழுகின்றார்? அங்கே இந்த நாட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா இங்கே நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம், பிஸியாக ஓடிட்டு இருக்கிறோம், அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறோம், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், பெரிய பெரிய வீடுகள், மாளிகைகள் போன்றவற்றை கட்டி வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆக உலகம் ஓடுகின்ற திசையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த மனுஷன் நினைக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று அவர் பாலைவனத்தில் வாழ்ந்துவிட்டு ஒட்டக ஆடையும் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் உண்டு வாழுகின்றார். அவர் அழைப்புக்கு கூக்குரல் எழுப்புகின்றார், ஆண்டவருடைய வருகை ஆகவே ஆயத்தமாயிருங்கள், மனம் மாறுங்கள் என்ற வார்த்தைகளை கேட்டு பலர் அவரிடம் வருகின்றார்கள், மன்னிப்பு கேட்கின்றார்கள், அவரிடம் திருமுழுக்கு பெறுகின்றார்கள். ஆனால் இங்கே என்ன பார்க்கணுமா, சதுசேயர்களும் பரிசேயர்களுமே வருகின்றார்கள். ஆக இப்படி பல மக்கள் அவரை நோக்கி வருகின்ற அந்த தருணத்திலே அவர் சொல்லுகின்ற விடயம், பாதையை சரிபடுத்துங்கள். ஆக பாதையை முறிக்கச் சொல்லவில்லை, உறவை முறிக்கச் சொல்லவில்லை, முறிந்த உறவுகளையும் ஒட்ட வைக்க வேண்டும், இல்லாதவற்றை உருவாக்க முற்பட வேண்டும் என்பதுதான். ஆக இந்த பாதையை செம்மைப்படுத்துங்கள் என்ற வார்த்தையை கேட்கின்ற பொழுது இரு சகோதரர்களுடைய நிகழ்வானது நினைவுக்கு வருகின்றது. 2 சகோதரர்கள், இவர்கள் இருவரும் சிறு வயதிலே அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பாசத்தை ஒருவர் மீது ஒருவர் பொழியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். ஒரு கட்டத்திலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் அற்ற ஒரு தன்மை அவர்களுக்குள் உருவாகும். நான் சொல்வதுதான் சரி அல்லது இல்லை, நான் சொல்வதுதான் சரி என்ற அது கோபமாக மாறுகிறது. அந்த கோபம் அமைதியை ஏற்படுத்துகிறது. எப்படிப்பட்ட அமைதி? மனதிற்குள்ளே வெறுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைதி. ஆகவே இவர்களுக்குள் பேசிக் கொள்வதில்லை, இவர்கள் ஒருவரை பார்ப்பதற்கும் விரும்பவில்லை, ஒருவர் ஒருவரை வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் வாழ்ந்த இடம் எதுவென்றால் ஒரு ஆற்றின் இருபுறமும் வாழ்ந்தார்கள். ஒரு சகோதரன் ஆற்றுக்கு இந்த புறம், ஒரு சகோதரன் ஆற்றுக்கு அந்த புறமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணம். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க, அதுல ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு, எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாத அளவுக்கு நீ ஒரு ஃபென்ஸ், காம்பவுண்ட் வால், ஒரு சுவரை எழுப்ப வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போ அந்த கார்பெண்டர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நிச்சயமாக உங்களுக்கு எது தேவையோ நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த மனிதன் அவரிடம் வேலையை கொடுத்து விட்டு வெளியே சென்று விட்டான். அவன் திரும்பி வருகின்ற பொழுது பார்க்கின்றான், அங்கே அந்த சுவரானது இல்லை. என்ன சுவரை காணோம் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த ஆற்றிற்கு இந்த புறமும் அந்த புறமும் ஒரு பாலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பார்த்துவிட்டு அவனுக்கு கோபம் வருகிறது. ஆனால் அந்த நேரத்திலே இன்னொரு சகோதரன் அந்த பாலத்தின் வழியாக நடந்து வருகின்றான். அதை பார்த்தவுடன் இவனுக்கு கோபம் வருகிறது. உன் மூஞ்சி நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ என்ன இந்த பாலத்தில் ஏறி வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரன் ஓடி வந்து இவனை கட்டிப்பிடிக்கிட்டான். கட்டிப்பிடித்தவனுக்கு அதுவரை இருந்த கோபம் அனைத்தும் அப்படி பொசுங்கி போயிடுது. அந்த சகோதரன் அரவணைப்பு மீண்டும் அந்த பாதையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதுக்கு பிறகு அந்த கார்பெண்டரை பார்த்து சொல்றாங்க, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னோன்னா, இல்லை, நான் வந்த வேலை முடிந்து விட்டது, பாதையை செம்மைப்படுத்த வேண்டும், படுத்தி விட்டேன், இனி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்று விட்டு விடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வருகை காலத்தின் 2வது வாரத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே பல உறவுகள் சிதைந்து போயிருக்கு. பல சகோதர சகோதரிகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதில்லை.
பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பேசாமல் இருக்கின்ற சூழல்களும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் உடைபட்டு இருக்கின்றோம் என்பதுதான். நாம் இங்கே உறவு நிலையை மீண்டும் புதுப்பிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பை வெளிப்படுத்துவதற்காக, மன்னிப்பதற்காக. ஏனென்றால் நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்குடைய அடையாளம் என்ன? நாம் கிறிஸ்துவில் பிறந்திருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிறந்திருக்கின்றோம் என்றால் நாமும் கிறிஸ்துவை போன்று எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, எல்லாரையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். சரி, ஒன்றை யோசித்து பார்ப்போமே. நம்முடைய குடும்பத்தில் பிளவுக்கான காரணங்கள் என்ன? சகோதர சகோதரிகளிடையே இருக்கின்ற பிளவுக்கான காரணம் என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக ஒன்று பணமாக இருக்கலாம், அல்லது நானென்ற அகந்தையாக இருக்கலாம், அல்லது சொத்தாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளை பற்றி தவறாக சொல்லிக் கொடுத்து அவற்றை நாம் தவறாக புரிந்து கொண்டு அவற்றை அது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உறவுகளை பிரிந்திருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து நாம் விடுபட்டு உறவுகளை மேன்மைப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், ரிபென்ட், மனமாற்றம் அடையுங்கள். இங்கே மனமாற்றம் என்பது அகமாற்றம். என்னுடைய அகத்திலே மாற்றம் அடைய வேண்டும். மனமாற்றம் என்று சொல்கின்ற பொழுது பயப்படுவதற்கொன்றல்ல, மாறாக என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்னுடைய வாழ்வில் நான் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய இன்னொருவர் கொண்டு வர முடியாது. பல நேரங்களில் சொல்லுவோம், நான் இப்படி இருக்கிறது காரணமே எங்கள் அப்பா தான், நான் இப்படி இருக்கிறது காரணமே எங்கள் அம்மா தான், நான் இப்படி இருக்கிறது காரணமே மற்றவங்க தான் என்று மற்றவர்களின் பழி சுமத்தும். அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைத்து விட முடியும் என்பதுதான். ஆக மாற்றத்திற்கான விதை தூவப்பட்டு விட்டது. அதுதான் இறைவார்த்தை. அந்த மாற்றத்தை நமக்குள் கொண்டு முழுமையாக்க வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தேவை நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. நமக்கு தைரியம் தேவை, பயம் தேவையில்லை. பயம் இருக்கிறது என்றால் கடவுள் நம்பிக்கையில் தடுமாற்றம் இருக்கிறது என்று பொருள். பயம் இல்லை என்றால் நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உறவு நிலையில் பிளவுகள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக வெளிவருவதற்கு துணை வேண்டி இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, பாதைகளை சரிபடுத்தவும் செம்மைப்படுத்தவும் எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன்.